இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனது அருமையான கடவுளின் பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கப் போகின்றேன். நீங்கள் எத்தனையோ துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இருப்பீர்கள். உடல் சோர்ந்து போயிருப்பீர்கள், மனதால் குழம்பி போயிருப்பீர்கள், ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள், அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர்கள், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க முடியாமலும் சிரிக்க முடியாமலும் கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை விரும்புகிறவர்கள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். உங்களோடு சேர்ந்து வாழ வேண்டியவர்கள் உங்களோடு இல்லாமல் போயிருக்கலாம். உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். அவர்களுக்காக செபியுங்கள். உங்களை துன்புறுத்தினோருக்காக செபியுங்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்காக செபியுங்கள். உங்களுக்கு நடந்த அந்த கடந்த கால வேதனைக்குரிய அந்த சம்பவங்களுக்காக, நடப்புகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறார்களோ, உங்களுடைய துயரத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இப்பொழுது நினைவு கூறி அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் செபியுங்கள். ஆண்டவரே, அவர்களை மன்னியும். ஆண்டவரே, அவர்களை மன்னியும். பிதாவே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சிலுவையில் ஜெபித்த நல்ல இயேசுவே, இதோ இந்த அருமையான பிள்ளைகளை நீர் காத்தருளும் சுவாமி. அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தருளும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் நரகத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மரணப்படுக்கையில் இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை இவர்கள் இறப்புக்கு விளிம்புக்கு வந்து விட்டார்களோ என்கின்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவர்களை நீர் காத்தருளும் சுவாமி. இவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து உங்கள் திட்டத்தை இவர்களின் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்தை நடத்துகின்றவர்களாக இருக்கலாம், ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், ஒரு தொழிலகத்தில் பணி செய்கின்றவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்களை ஆசீர்வதியும். இவர்களை மன்றாட்டை கேட்டளவும் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும் என்று சொன்ன நல்ல தேவனே, எத்தனை இரக்கமாக இருக்கின்றீர், எத்தனை பாசமுள்ளவராக இருக்கின்றீர். அனாதைகளுக்கும், ஒடுக்கப்பட்டோருக்கும், அடக்கப்பட்டோருக்கும், தள்ளப்பட்டோருக்கும், சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவருக்கு எல்லாருக்கும் நீர் ஒரு அற்புதமான ஆண்டவராக வந்தீரே சுவாமி. ஒரு நல்ல ஆயனாக வந்தீரே, நல்ல ஆயனாக வந்தீரே. இதோ நீர் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலான இந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. உமது அன்பை நாங்கள் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். உமது பாசத்தை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் எங்களுடைய உடல் வேதனையிலும் உள்ளத்தின் வேதனையிலும் நாங்கள் பரபரப்படைந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எத்தனையோ வேதனைகள் எங்களை அறியாமல் வந்து போகின்றன ஆண்டவரே. தூங்க முடியாமலும், உண்ண முடியாமலும், இருக்க முடியாமலும், செயல்பட முடியாமலும், வாழ முடியாமலும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு உள்ளங்களை நீர் பாதுகாத்துள்ளோம் சுவாமி. இயேசுவே, இரக்கத்தோடு இருக்கின்றவரே, உமது இரக்கம் உயர்ந்த 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 உயர்ந்து காணப்படுகின்ற அந்த வானத்தை விட உயர்ந்தது சுவாமி. உமது பாசம், உமது அக்கறை கடல் அடிக்கு போகின்ற அந்த கடல் ஆழத்தை விட விரிந்து கிடக்கக்கூடிய இந்த உலகத்தை அண்ட சராசரத்தினுடைய விரிந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்தை விட நீர் மேலானவர் சுவாமி. ஆசீர்வதியம் கர்த்தாவே, ஆசீர்வதியம் மீட்பரே, ஆசீர்வதியம் தேவனே. உம்மை நோக்கி கண்ணீரோடு அழுகின்றவர்களை எல்லாம் நீர் பாராத முகமாக இருந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்தருளும், நீர் பாதுகாத்தருடன் சுவாமி. ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். குணப்படுத்துவீரா? உன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினாலும், உன் மீது கொண்டுள்ள விசுவாசத்தினாலும், உன் மீது கொண்டுள்ள ஆழமான பிடிப்பினாலும் பற்றுதலினாலும் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் தூய்மை பெறட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் வாய்மை பெறட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் நேர்மையை அடைவார்களாக. ஆண்டவரே, எத்தீங்கும் இவர்களை தீண்டாமல் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் தானே சொன்னீர், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்னீரை தானே. உமது வார்த்தை நாங்கள் நம்பிக்கொண்டு தானுமே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீரா? ஆசீர்வதிப்பீரா? நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையே உங்களை காப்பாற்றும், நம்பிக்கையே உங்களை குணப்படுத்திற்று என்றெல்லாம் சொன்னீரே. அந்த காலத்தில்
நீர் வாழ்ந்த காலத்தில், மண்ணுலைகளை வாழ்ந்த காலத்தில், இப்பொழுது நீர் எங்களுக்கு பார்வையில் தெரியாவிட்டாலும், மண்ணுலைகளை நீர் உடலும் சதையோடும் தசையோடு நீ வாழாவிட்டாலும் ஆண்டவரே, நீர் ஆவியானவராக இருந்து கொண்டிருக்கின்றீரே. எங்களை பேணி காத்திரலாம், எங்களை பேணி காத்திரலாம். உமது திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், தவறாமல் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. உமது திட்டம் என்ன? உமது வடிவம் தான் என்ன? உமது ஆசிர் தான் என்ன? உமது தெய்வீக திட்டங்கள் தான், திருவுளங்கள் தான் என்ன ஆண்டவரை வெளிப்படுத்துவீரா? ஆசீர்வதியும் சுவாமி. குடி போதைக்கும், போதைப் பொருளுக்கும் அல்லது காம இச்சைகளுக்கும் அடிமையாகி போய் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான வாலிப பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் ஒருவேளை உங்களிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. கணவனுடைய தவறான செயல்களினால, அவருடைய தீய பழக்கத்தினால குடும்பம் சின்னாபின்னமாகி போய் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் தேவனே. நீர் தாமே சொன்னீர், என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார், என் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆக உண்மை நாங்கள் நினைவு கூறி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது அந்த தந்தை இடத்திலேயும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும். நானே நல்ல ஆயன் தன் உயிரை ஆடுகளுக்கு கொடுப்பான் என்று சொல்லி நீர் சிலுவையில் உமது உயிரை தந்தீரே ஆண்டவரே. இறந்தீரே, உயிர் தெழுந்தீரே, தந்தையோடு ஒன்று கலந்தீரே. இப்பொழுது எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போக வேண்டாம், எங்கள் விசுவாசம் வீண் போக வேண்டாம். எங்களை மீட்டருளும். நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுக்கு தேவையான அந்த உடல் ஆசிரை கொடும், உடல் நலத்தை கொடும் ஆண்டவரே. மன திடத்தை கொடும், மன தைரியத்தை கொடும், மன தைரியத்தை கொடும் ஆண்டவரே. மன தைரியத்தை கொடும். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு திட்டத்தை, திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை தாரும் சுவாமி. நன்றியோடு நீர் கொடுத்த எல்லா கொடைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உண்ணவும், உடுக்கவும், உறங்கவும், உறவோடு இருக்கவும் எங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. இந்த மன்றாட்டினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களையும் என் ஆசீர்வதியும் அப்பா. கைவிடாதேயும், கைவிடாதேயும், கைவிடாதேயும். அவருடைய வாழ்க்கையில் பல புதுமைகள் நடக்கட்டும் சுவாமி. என்ன வேண்டுமென்று கேட்டிருக்கிறார்களோ அது உடனடியாக நடக்கும்படியாக செய்யும். உமது திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நல்லதே நடக்க வேண்டும் என்ற அவருடைய மன்றாட்டினை நீர் எடுத்து பாரும் சுவாமி. ஆசீர்வதியும். நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன்.